டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/9/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி ட்ரா தான் 396 ட்ரா. இதில் வந்து நமக்கு 9 நம்பரும் 5 நம்பரும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆட்டத்தில் வரும்னு, அதே தான் வந்துச்சு செம்மையாக வெள்ளிங்க. நமக்கு 5 நம்பர் ஆட்டத்தில் வரும் நம்ம நேற்று சொல்லிட்டோம். 5 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடிந்தாங்க 2 நம்பருமே நமக்கு. ஏன்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க நிர்மல் கம்பெனி, அதைத்தான் 9 நம்பர் இங்கே எடுத்தோம். அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7க்கு 5 அதே மாதிரி 2க்கு 5ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போயுமே வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், வராமல் போகாது. அதுக்கு உதாரணம் மேலே பாருங்கள், மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், வராமல் போகாது. சரிங்களா, அதனால தான் நம்ம எப்போயுமே சொன்னோம் 7ஆம் நம்பர் வந்தாலும் சரி 2ஆம் நம்பர் வந்தாலும் நம்ம அதிகமாக 5ஆம் நம்பர் பேஸ்ட்டாக வச்சு கொடுக்குறது. காரணம் என்னென்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாமல் வராது, வரும் கண்டிப்பாக. அதனால தான் அப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7/9/2024 உங்களுக்கு காரூணியா. சரிங்களா, காரூணியாவை பொறுத்த வரைக்கும் 670வது குழுக்கள் நாளைக்கு. சரிங்களா, இதுலேருந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயும் நம்ம குறிப்பாக போன வாரம் நமக்கு காரூணியில் என்ன நம்பர் ஆடினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா போன வாரம் காரூணியில் என்ன ஆடினாங்கன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த வாரம் என்ன வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். போன வாரம் வந்து கடைசி ட்ரா நமக்கு வந்து அதான் ஆடினாங்க. காரூணியா தான் 31ஆம் தேதி காரூணியா ஆடினாங்க 669. அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க. இங்கே வந்து ட்ரா நம்பரே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க 629 667. சரிங்களா, அதே மாதிரி தான் நமக்கு ஆடிருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 595 இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க 193. சரிங்க, சாரி 183. 183 தான் ட்ரையல் நம்பர். அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் 595. சரிங்களா, 595 இது மாதிரி தான் ஆடிருந்தாங்க. இதில் நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதையும் நம்ம குறிப்பாக சொல்ல போனால் நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பர் வந்தாலும் சரி 2ஆம் நம்பர் வந்தாலும் சரி 9ஆம் நம்பர் வரும். பேசிக்காக வந்து நீங்கள் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து 7ஆம் நம்பர் வருது 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து 7க்கு 2 இந்த 2 நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வந்தாலும் சரி அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்தாலும் சரி அதிகமாக வரக்கூடிய நம்பர் 5 9. இது தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம். இதுதான் பேசிக்காக வரும். நீங்கள் வேணால் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிகமாக இந்த நம்பர் 2 பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது வரும், வராமல் போகாதீங்கன்னு. சரிங்களா, அதே மாதிரி தான் ஆடுறாங்க, அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 9 தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு 9 5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்னங்க வரலாம் அப்படின்னா நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். அதுவும் நாளைக்கு காரூணியா உடைய ரிசல்ட்டு அது 670 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்களா அப்படின்னா ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் இருக்குது, மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, எல்லா நம்பருமே ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 8ஆம் நம்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 9ஆம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 6ஆம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 7ஆம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அதிகமாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீ மிஞ்சி போனால் மேபி என்னென்ன நம்பர் இருக்குன்னா 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, மற்றதெல்லாம் கூட நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதுலேயே 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போர்ட்லேயுமே 3ஆம் நம்பர் வந்துடுச்சு. 3ஆம் நம்பர் 2 போர்ட்லேயும் வந்துடுச்சு. அப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீ 1ஆம் நம்பருக்கு ஏ போர்டு மட்டும் பெண்டிங்கில் நிற்கிது 3ஆம் நம்பர். சரிங்களா, அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரும் அதிகமாக வந்து நமக்கு ஆடிட்டாங்க. நமக்கு 1ஆம் நம்பர் வந்து இப்போ நமக்கு இதில் வந்துருக்கு 3 போர்ட்லேயுமே நமக்கு பெண்டிங்காக தான் இருக்குது. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 295. சரிங்களா, அதே மாதிரி இப்போ நேற்று அடிக்கப்பட்ட இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 670. இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக இந்த ட்ராவிலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு பேசிக்காக அந்த 7 2 2க்கு வந்ததுக்கு பேசிக்காக 9 5 தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோமோ. அதே மாதிரி 295 இந்த நம்பருக்கு பேசிக் நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக பேட்டர்ன் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, பேட்டர்ன் வைஸாக நம்ம ஆடலாம் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா பேட்டர்ன் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். பேட்டர்ன் வைஸ் ஆடினாங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. 9ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதனால் ஒய் அப்படின்னா எனக்கு வந்து 9ஆம் நம்பர் வச்சா 992. சரிங்களா, 992ன்னு வரணும். எனக்கு அப்படி தான் காமிக்குது. 992 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஏன்னா 992 எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 992 அதே நம்பர் இங்கே வச்சாங்கன்னா 992 அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது தெரிஞ்சது 992க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதே மாதிரி நம்மளுடைய இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பு ஆதரவு தெரிவிச்சிருங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கண்டினியூவாக கொண்டு வர சொன்னாங்க. நம்ம வந்து எழுதி கூட சொல்லலை, இப்போ வெறும் வாயால் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து நீங்கள்
ஏதாவது நீங்கள் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை வேறு எதுக்காக உதவி பண்ணணும்னு நினச்சிங்க, காசு இல்லை கையில் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக உங்கள் சார்பாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதனுடைய இது உங்களுக்கு சேரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க தான் பகிர்ந்து விடுங்க. அதே மாதிரி நமக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 6ஆம் நம்பர் ஒய் அப்படின்னா 692 அப்படின்னு வருது எனக்கு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது 692க்கான வாய்ப்பு. ஏன்னா 698 அந்த மாதிரி பேஸ்டாக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிப்பாக 698க்கான 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொடுக்கணும் 6ஆம் நம்பர். உங்களுக்கு கணக்கில் 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எதனால் நாங்கள் 6ஆம் நம்பர் கொடுக்குன்னா 2க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. 2ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்து செட் ஆயிரும். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே செட் ஆகும். அதில் மாற்றமே இல்லை. பெஸ்ட்டாகவே வந்து 2க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகும். சரிங்களா? 2ஆம் நம்பர் தான் வந்துருக்கு. 225ன்னு வந்துருச்சு இல்லையா, அந்த நம்பர் தான் 225. அதே சேம் நம்பர் இங்கே வந்து 9ஆம் நம்பர் வச்சோன்னா 992ன்னு வரணும், இல்லை 692. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எப்படிங்க 692ங்கிறீங்க? 625ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 925. சரிங்களா? 925 இருக்கு இல்லையா, அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி நாளைக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் எதனால் வருதுன்னா 295 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் 200, அதாவது 925. அதே நம்பர் 295 நான் மாற்றி கொடுக்குறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வருதுங்கிறதால தான் கொடுக்குறோம். சரிங்களா? 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இங்கே வச்சாங்கன்னா உங்களுக்கு அது 295ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். அதுதான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 248, 245 இதே மாதிரி மெத்தட் தான் நம்ம 295 அப்படின்னு வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதனால தான் 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 0க்கு வந்து எப்போயெல்லாம் வந்து 0க்கு 9ன்னு கொடுக்குறாங்களோ அதே சேம் நம்பர் வந்து என்ன கொடுப்பாங்க, 9க்கு 5ன்னு நம்பர் கொடுத்துருவாங்க, 5க்கு 9ன்னு கொடுத்துருவாங்க. அதில் மாற்றமே இல்லை. அது மாதிரி எதாவது ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். பேசிக்காக உங்கள் கணக்கில் அது வருதான்றதையும் பாருங்கள். இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 9க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. 2, 9, 8. சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு எது இதில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் அந்த மாதிரி 9, 2, 9, 8 இங்கே இருக்கு இல்லையா, அந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதே நம்பர் அப்படி, அதாவது 298 அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்து எடுத்திங்கன்னா அப்படி மேலே 2ஆம் நம்பர் இருந்தாச்சு, கீழே 9ஆம் நம்பர் வந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும், 8ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 298, 295 பார்த்தீங்கன்னா 295 இருக்கா, 295, 298 அந்த மாதிரி மெத்தடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்படி வச்சாலும் 295 வந்துடும். இப்போ வரங்க இங்கேயும் 295 இருக்கா, அதே மாதிரி 295 இங்கேயும் வந்துடும், 5ஆம் நம்பர் கீழே வைக்கிறது மூலியமாக. அதனால தான் நம்ம வந்து இந்த 2 பக்கம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் 5ஆம் நம்பரை பி போர்டில் வச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? பி போர்டில் வச்சு கொடுத்தா 295, 298 ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. ஆடுறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்களேன், 295, 295 5ஆம் நம்பர் இங்கே வருமா, வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 298, 298 8ஆம் நம்பர் இங்கே வருமா, வந்துருச்சு. அப்போ நமக்கு இதை தான் எதிர்பார்க்குறோம். 5 அல்லது 8ங்கிற 2 நம்பரு உங்களுக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே தான் 9ஆம் நம்பருக்கும் அதே தான் கணக்கு. அதே தான் 9ஆம் நம்பருக்கு 992. சரிங்களா? அதே மாதிரி 992 இந்த மெத்தடு. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு தான் நமக்கு வந்து பேட்டர்ன் வரல. 6ஆம் நம்பருக்கு நம்ம கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதனால தான் 6ஆம் நம்பர் கொண்டு வரோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் நம்ம கணக்காக வருது. சரிங்களா? 6ஆம் நம்பரும் கண்டிப்பாக 6ஆம் நம்பர் அதிகமாக ஆடலாம் நமக்கு இந்த வாட்டி. ஆனால் இருந்தாலும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2ஆம் நம்பருக்கு பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பாருங்கள். 2க்கு 6 தான் அதிகமாக செட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒத்துக்க முடியாது, மறுக்க முடியாது. அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு. சரிங்க, சி போர்டு என்ன வரும் அப்படின்னா, சி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மறுபடியும் கிடைக்கிது. ஏன்னா 5க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 792. சரிங்களா? 792 அந்த 792 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து 972ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 297 இங்கே பாருங்கள், 972 972 அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வைப்பாங்க, அதே சேம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன ஒரு 792 அப்படி டோட்டலாகவே மாறி வரும். அதே மெத்தடை தான் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 9ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 729
எப்படி பார்த்தாலும் பேட்டர்ன் நம்பர் தாங்க மேட்ச் ஆகுது. இப்போ இங்கே வந்து 9 நம்பர் இங்கே வச்சாலும் 7 9 7 2 9 7 9 2 எப்படி பார்த்தாலும் இப்படி தான் பேட்டர்ன் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு வேறு எதுவும் வெளியில் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சி போர்டில் 2ஆம் நம்பர் எப்படி போனாலும் நமக்கு லாக் ஆகாமல் வின்னிங் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது. சரிங்களா. அதான் சொல்லலாம் 7 9 2 7 9 2 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. சரிங்களா. 5 இதில் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர் என்னங்க 1ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து வருங்க 8 9 1ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே 7 9 1ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் அதையும் அடப்பை வச்சு அடைச்சி வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. அந்த மாதிரி அடப்பு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதையும் நம்ம விடாமல் அதையும் பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், தூக்கிட்டு வந்துட்டோம் செம்மையாக. ஆனால் அது கணக்கில் வருது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங்ஸ் நாம் இங்கே சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கான வின்னிங் அதை உறுதிப்படுத்தி. ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு செஞ்சால் தான் உங்களுக்கு 4 பேர் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இந்த உலகமே ஒருத்தர் சார்ந்து இன்னொருத்தங்க வாழ முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கேட்குறது ஒரே விஷயந்தான், உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும். அவங்க வந்து ட்ரஸ்ட்டு கொஞ்சம் பெரிய அளவில் வளர்க்குறதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மள்ட்ட கேட்டு வர்றவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். அதுக்காக மட்டும்தான் இப்போ நம்மள்ட்ட உதவின்னு ஒருத்தர் கேட்டு வராங்கன்னா, நம்ம இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில் போதுமான ஃபண்ட் இல்லாதனால நிறைய பேர்த்துக்கு வேறு எங்கேயாச்சும் மாற்றி விட்றாங்க. இல்லைன்னா ஏதாவது கம்மியாக அமௌண்ட்டை கொடுத்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. நிறையா சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் கேட்டு வரவங்க வந்து நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம ட்ரஸ்ட் வச்சுக்கிறோம், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். நம்மளோட சொந்த காசாவது போட்டு கொடுத்தா தான் ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு சேனலை இதை ரன் பண்ணோம்னா அதுலேருந்து வர வருமானத்தை கூட யாராவது அப்படி கேட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் போதும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் மட்டும் பண்ணால் கூட போதும். சரிங்களா. அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு பேசிக்காக தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எப்படி சுற்றினாலும் லாக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி செம்மையாக லாக் ஆகிரும். அந்த மாதிரி தான் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது.